Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா வைகாசி அமாவாசை வழிபாடு பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு மாதத்திலுமே அமாவாசை என்பது வரும். இந்த அமாவாசை தினத்தில் முன்னோர்களை வழிபாடு செய்வதன் மூலம் முன்னோர்களின் அருளை நம்மால் பெற முடியும் என்று நம் அனைவருக்குமே தெரியும். இந்த அமாவாசையிலேயே மிகவும் சிறப்பு வாய்ந்த அமாவாசையாக திகழ்வது ஆடி அமாவாசை, புரட்டாசி அமாவாசை மற்றும் தை அமாவாசை. இந்த 3 அமாவாசைகளை தவிர்த்து அதற்கு அடுத்தபடியாக முக்கியத்துவம் வாய்ந்த அமாவாசையாக இருப்பது வைகாசி அமாவாசை. அதிலும் இந்த வைகாசி அமாவாசை திங்கட்கிழமையோடு சேர்ந்து வருகிறது என்பது கூடுதல் சிறப்பு வாய்ந்ததாக திகழ்கிறது. இந்த நாளில் நம்முடைய வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கும் முன்னோர்களின் கோபம் மற்றும் சாபம் நீங்குவதற்கும் செய்ய வேண்டிய வழிபாட்டு முறையை தான் இப்போது பார்க்க போகிறோம். நம்முடைய முன்னோர்களை நினைத்து அவர்களுக்காக விரதம் இருந்து அவர்களை வழிபாடு செய்வதற்காகத்தான் அமாவாசை தினம் என்பது இருக்கிறது. அப்படிப்பட்ட தினத்தில் நம்மால் இயன்ற முறையில் முன்னோர்களை நினைத்து வழிபாடு செய்வதோடு பிறருக்கு தானமும் தருவதன் மூலம் முன்னோர்களின் அருளை பெற முடியும். ஒருவருக்கு முன்னோர்களின் அருள் இருந்தால்தான் அவர்களுக்கு அனைத்து விதமான சுப காரியங்களும் நடைபெறும் என்றும் குல தெய்வத்தின் அருள் கிடைப்பதற்கும் முன்னோர்களின் அருள் என்பது கண்டிப்பாக வேண்டும் என்றும் கூறப்படுகிறது. அதனால்தான் பலருமே அமாவாசை தினத்தில் முன்னோர்களை வழிபாடு செய்வதைப் போலவே குல தெய்வத்தையும் வழிபாடு செய்வார்கள். அந்த வகையில் வைகாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை என்பது மே மாதம் 26ஆம் தேதி பகல் 11:31 மணிக்கு ஆரம்பித்து 27ஆம் தேதி காலை 9:09 மணி வரை இருக்கிறது. அதனால் முன்னோர்களுக்கு திதி கொடுக்க வேண்டும் என நினைப்பவர்கள் மே மாதம் 26ஆம் தேதி 11:31 மணியிலிருந்து 1:30 மணிக்குள்ளும் அல்லது மாலை 3 மணியிலிருந்து 5:30 மணிக்குள்ளும் கொடுக்கலாம். படையலிட்டு முன்னோர்களை வழிபாடு செய்வதற்குமே இந்த நேரம் உகந்த நேரமாகவே கருதப்படுகிறது. அவ்வாறு படையல் இடும்போது கண்டிப்பான முறையில் பூசணிக்காயை உணவில் சேர்த்து கொள்வதன் மூலம் முன்னோர்களின் கோபத்திலிருந்து நம்மால் விடுபட முடியும். அதே போல அமாவாசை தினத்தன்று காக்கைக்கு சாதம் வைக்கும்போது எள் மற்றும் நல்லெண்ணெய் கலந்து வைத்தோம் என்றால் முன்னோர்களால் ஏற்பட்ட தோஷம் முற்றிலும் விலகும் என கூறப்படுகிறது. மேலும் மாலை நேரத்தில் குலதெய்வ ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்வது நல்ல பலனை தரும். அருகில் குலதெய்வ ஆலயம் இல்லை என்பவர்கள் வீட்டிலேயே குலதெய்வத்தை நினைத்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்வதன் மூலம் குலதெய்வத்தின் அருளை பெற முடியும். மிகவும் எளிமையான இந்த வழிபாட்டு முறையை வைகாசி அமாவாசை தினத்தன்று செய்பவர்களுக்கு குல தெய்வத்தின் அருளும் முன்னோர்களின் அருளும் பரிபூரணமாக கிடைக்கும் என்ற தகவலை சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.